பார்த்ததுல இருந்து நான் உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்க்கா. என்னோட வாழ்க்கையில ரித்திகாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. அதனாலதான்க்கா நான் இந்த லைஃபை சூஸ் பண்ணேன். இப்பெல்லாம் நான் தப்பே பண்றது இல்லக்கா. நான் திருந்திட்டேன்க்கா. உன் மேல சத்தியமா நான் தெரிஞ்சு. என்ன இனிமே நீ அக்கான்னு கூப்பிடாத. செங்கோட்டு வேலர் குடும்பத்துல பிறந்துட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் தப்பு பண்ண முடிஞ்சது? தப்புதான்க்கா, தப்புதான். என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுக்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு. என்ன பார்த்து ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடியே நீ நிக்காத. போட இங்க இருந்து. சரிக்கா, நான் நிக்கல. இனிமே நீ என்ன பார்க்க மாட்டேக்கா. பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேங்க. நீ மட்டும் இல்லக்கா. கதவை தரடா. டேய் கபிலா சொன்னா கேளு, கதவை தர. ஐயோ, கதவை வர லாக் பண்ணி தொலைச்சிட்டேனே. யாராவது கதவை உடைச்சிட்டு வந்தாவது காப்பாத்துங்கடா. சொன்னா கேளு கண்ணு. கபிலா கதவை தரடா. கபிலா நான் சாவ போறேன். ஐயோ கண்ணு, என்ன கண்ணு பண்ற? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத கண்ணு. கதவை தர கண்ணு. என்ன மன்னிச்சிருமா. என்னால நீங்க எல்லாரும் தலை குனிஞ்சிட்டீங்க. அதுவும் என் அக்கா வர நான் அவமானப்பட வச்சிட்டேமா. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேமா. நான் செத்துறேமா. ஐயோ கபிலா, டேய் கபிலா கதவை தர. கபிலா கதவை தரடா. கேளுப்பா. டேய் கபிலா, முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. சித்தப்பா நான் இருக்கேன்டா. கதவை தரடா. இல்ல சித்தப்பா, இதுக்கு மேல நான் உங்க யாருக்குமே தொந்தரவா இருக்க விரும்பல. என்ன விட்டுருங்க சித்தப்பா, நான் போயிடுறேன். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் கதவை திறங்க. ரித்திகா, சாரி ரித்திகா. இந்த ஜென்மத்துல நீ நானும் சேரவே மாட்டோம். என்ன மன்னிச்சிரு ரித்திகா. ரித்திகா, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது தப்பா இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா உங்க அக்கா ஆயலி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து நான் திருத்தி வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூட உங்க அக்கா என்ன பணத்துக்காக லவ் பண்ணான்னு ஏன் போய் சொன்னேன் தெரியுமா? ஒண்ணு மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான். ரித்திகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரித்திகா. தண்ணி கொடுங்க, யாராவது தண்ணி கொடுங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்ற? நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டா எனக்கு யாரு கண்ணு இருக்கா? என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? மா, நான் நல்லவன் இல்லம்மா. உங்க எல்லாரையும் அவமானப்பட வச்சுட்டேன். சாவறதாமா கரெக்ட். சாவறமா. அது ஏதோ அறியாத வயசுல செஞ்ச தப்பு. அதான் நீ இப்ப திருந்திட்டல்ல. அப்படிதான் பேசாத கபிலா. சரி சரி, எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். இன்னும் ஆக வேண்டியதுன்னா அந்த ரித்திகா குடும்பம் தான் முடிவு பண்ணணும். கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா தப்பு நம்ம கபிலனோடது. இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்கு? மாப்பிள்ளை ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணிருக்காரு. அதான் இப்ப மனசு மாறி அவரே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டாருல்ல. என்னைக்கா இருந்தாலும் இவர்தான் எங்களோட மாப்பிள்ளை. ஆமாங்க, எங்களுக்கு கபிலன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல. வாங்க எல்லாரும் கல்யாண வேலையை பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு நேரமா போராடினது அயலிதான். அதனால அயலிதான் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமாங்கிற முடிவு சொல்லணும். இத்தனை பேரு அவங்களுக்கு எதிராக பேசும்போது கூட நேர்மையும் உண்மையும் தான் ஜெயிக்கும்னு எதிர்த்து நின்னாங்க அயலி.
அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அயலி, என்ன மன்னிச்சிருங்க. என் தம்பிக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அது நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான் நடக்கும். எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை. உங்க ஒரே ஒரு ஆளோட சம்மதம் போதும். அண்ணி, உங்க தம்பி கூட வாழ போறது நான் தான். இத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே. இதையே நீங்க அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. ரித்திகா, உனக்கு அயலி மேல என்ன கோவம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அயலிக்கு உன் மேல பாசம் மட்டும்தான் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா அயலி உனக்கு அக்காவா கிடைச்சது உன்னோட லக்கு தான். நீ அதை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாத. அயலி, சாரி அயலி, நான் பண்ணது தப்புதான். ஆனா நான் இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி அயலி, இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடு அயலி, ப்ளீஸ். அயலி, இந்திராணி சொன்ன மாதிரி நீ ஓகே சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். கபிலன்னால நீ ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தா அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ அங்கிள், என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. அயலி, உங்க முடிவுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க.